This video is sponsored by SBO Digital Marketing. இவங்க மொபைல் பேஸ் பண்ணி பார்ட் டைம் ஜாப் ப்ரொவைட் பண்ணுறாங்க. உங்களுக்கு சொந்தமாக ஃபேஸ்புக் அல்லது இன்ஸ்டாகிராம் அல்லது யூடியூப் போன்ற சோசியல் மீடியாவில் நீங்கள் இருக்கீங்களா? அப்போது நீங்கள் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள். இந்த ஜாப் பற்றின மேலும் விவரங்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் 9994104160. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. மக்களே, இன்றைக்கி நம்ம இசேவை போர்ட்டலில் எப்படி நம்ம நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம லாகின் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி இதில் ஐடி வச்சுருக்கிறதுனால நான் டைரெக்டாக லாகின் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இந்த பயனாளர் உள்நுழைவு அப்படின்னு இருக்குல்ல, இந்த பேஜில் தான் நம்ம வந்துட்டு கிளிக் பண்ணணும். ஓகே, இப்போது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு இந்த கேப்சாவை அப்படியே டைப் பண்ணி லாகின் கொடுக்கணும். ஆல்ரெடி என்னோடய யூசர் நேம் நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆயிரும் எனக்கு. ஸோ இப்போ வந்து இந்த கேப்சா மட்டும் என்ட்ரு பண்ணுறோம். HKPCF. ஓகே, இப்போது நம்ம இந்த லாகினை ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஓகே, the code you type does not match the code in the image. ஓகே, மறுபடியும் ட்ரை பண்ணலாம். GUFBX லாகின். ஓகே, லாகின் ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் தான் அப்ளை பண்ண போகிறோம். அதுக்கு வந்துட்டு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இந்த இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணி பார்த்தோம்னா இப்போ வந்து இந்த இடத்துல நமக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் இருக்குது. ஓகேவா, இதை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிங்கன்னா புதுசாக ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போது சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் என்னென்ன வேணுங்கிறத நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு. ஓகேவா, ஃபஸ்ட்டு வந்து ஃபோட்டோ, அடுத்து வந்து எனி அட்ரஸ் ப்ரூஃப், அடுத்தது பர்த் சர்டிஃபிகேட், ஸ்கூல் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் ஆர் எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸ், அதர் ப்ரூஃப் டு ப்ரூவ் கண்டினியூஸ் ரெசிடென்ஸ் ஆஃப் 5 years, செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் அப்ளிகண்ட். ஓகேவா, இந்த 5 மொத்தமாக இந்த 5 டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, அடுத்தது வந்து ஓகே, இதுக்கு நம்ம பேமெண்ட் பண்ணுறது வந்து 60 rupees பே பண்ண வேண்டியிருக்கும். இது வந்து அப்ளிகேஷன் ஃபீ வந்துட்டு சார்ஜ் பண்ணுறாங்க 50 rupees 60 rupees. ஓகேவா, ஓகே, ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும். அதனால் ப்ரொசீட் பட்டனை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ப்ரொசீட். ஓகே, இப்போது இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓகே, அப்ளை ஃபார் த சர்வீஸ் ஆஸ் பர் த கிவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. if the applicant have CAN number, please enter CAN number any of the field below mentioned and then charge button. if applicant does not CAN number, register CAN அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஆல்ரெடி CAN ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, டேரெக்டாக இந்த கீழே வந்துட்டு மென்ஷன் பண்ணியிருக்கோம். CAN நம்பர் இருந்தால் அதை போடுங்க. உங்கள் டீட்டெயில்ஸ், அப்ளிகண்ட் நேமு, அப்புறம் வந்துட்டு ஃபாதர் நேமு, அப்ளிகண்ட் மொபைல் நம்பர், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்டுருக்காது. எல்லாமே இப்போ வந்துட்டு ஆதார் பேஸ்டுங்கிறதுனால நம்ம ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஆதார் நம்பரை ஃபீட் பண்ணியாச்சு. ஆதார் நம்பரை ஃபீட் பண்ணிவிட்டு இங்கே வந்து சர்ச் கொடுக்கலாம். சர்ச் கொடுத்தாச்சு. சர்ச் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ரெடி நான் வந்து CAN ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ரிஜிஸ்டர் நம்பர் வந்திருக்கு. என்னோடய பேர், அப்புறம் அப்பா பேர், அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் அதெல்லாம் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த இதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இங்கே ஆதார் நம்பர் வந்துட்டு என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆதார் நம்பர் பேஸ் பண்ணி ஓடிபி நமக்கு ரிசீவ் ஆகும். ஓடிபி ரிசீவ் ஆகும். ஓகேவா, அந்த ஓடிபி என்டர் பண்ணி நம்ம இது பண்ணணும், லாகின் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து ஆதார் நம்பர் மறுபடியும் நான் டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, என்ட்ரு பண்ணிவிட்டேன். என்னோடய டேட் ஆஃப் பர்த் போட சொல்லுது. டேட் ஆஃப் பர்த் என்ட்ரு பண்ணிக்கிறேன்.
ஓகே, என்னோடய டேட் ஆஃப் பர்த் போட்டாச்சு. இப்போ ஜென்ரேட் ஓடிபி கொடுத்துக்கலாம். ஓகே, மொபைலுக்கு ஓடிபி இப்போ ரிசீவ் ஆகும். ரிசீவ் ஆகிற ஓடிபியை நம்ம இதில் போடணும். ஓகே, என்டர் பண்ணிக்கலாம். ஓகே, கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்துக்கலாம். யூ ஹேவ் சக்ஸஸ்ஃபுல்லி வெரிஃபைடு ஓடிபின்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரொசீட் கொடுக்க போகிறோம். ப்ரொசீட் கொடுத்துக்கலாம். ஓகே, இதில் வந்து என்னோடய டீட்டெயில்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபில் ஆகி வந்துருச்சு. கேட்டகரிங்கிற இடத்துல நேட்டிவிட்டி பை பர்த், நேட்டிவிட்டி பை ரெசிடென்ஸ்ன்னு இருக்கும். இப்போ நான் நேட்டிவிட்டி பை பர்த்துங்கிறத கொடுக்க போகிறேன். உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணதுக்கப்புறமா ஆல்ரெடி நம்ம பார்த்த இந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக அப்லோட் பண்ணிடலாம். அப்லோட் பண்ணிவிட்டு பேமெண்ட் 60 rupees பண்ணிவிட்டு 2-3 days வெயிட் பண்ணோம்னா நமக்கு நம்ம கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் சரியாக இருந்ததுன்னா நமக்கு அப்ரூவல் ஆகி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.